ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் ஃபைன். ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. ஸோ சீரீஸ் போட வேண்டியது நான் இப்போ தான் ஒரு ஜேர்னலிங் பண்ணிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டோரி எழுதிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் இந்த ஸ்டோரி எனக்கு வந்துச்சா, அதனால சரி ஓகே இதே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இது வந்து எனக்கு ஜங்குக்கு தான் ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சுடா. சரி ஓகே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ சீரீஸ் வந்து ஒரு 10 நாள் உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுன்னு ரெக்கார்ட் பண்ணால் கூட முடிஞ்சிடும். பண்ணவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே வாங்க நம்ம அப்படி ரைட்டர் ஷோக்கு போகலாம். அப்படியே எல்லோரும் குடுகுடுன்னு போய்ட்டு ஹெச்சரி போட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ ஐ கெஸ் இட் வில் கிவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ வாங்க நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூம்குள்ளே படுத்திருக்கீங்க. ஸோ இப்போது ஜங்குக்கோட ஆம் வந்து உங்களோட வேஸ்ட்டை சுற்றி இருக்குது. ஸோ உன்னோட பிரீத் நல்லா ஸ்லோவாக ஈவனாக நார்மலாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த ரூமில் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லைனனும் ஒரு ஓல்டு வுட் அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல், லைக் அது ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு லைக் பாதி தூக்கத்தில் அப்படியே அவனோட செஸ்ட்டில் வந்து உங்களோட ஃபேஸை பரி பண்ணிவிட்டு குக்கிங் பெட்டு ரொம்ப பெருசாக இருக்குடா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களோட நெக்கில் வந்து அவனோட லிப்ஸை லைட்டாக வச்சுட்டு அதை கிஸ் பண்ணுறான். அப்போ பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே அவன் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறீங்க. ஸோ இப்போது அந்த வெளியில் இந்த பேலஸோட கிரவுண்ட் எல்லாமே ரொம்ப குவாய்ட்டாக இருக்குது. லைக் இந்த சிட்டியோட நாய்ஸ் கிடையாது, டிராஃபிக் இல்லை, ஒரு காமிங்கான ஒரு விண்ட் அவள் தான் இருக்காங்க. ஸோ வெளில நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இந்த டூர் கைடு வந்து என்னென்னு சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஐலண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ராயல் அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ஜோக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த லைக் அந்த மெமரியில் வந்து லைட்டாக லாஃப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் அந்த பெருசாக ட்ரீம் அப்படி எதுவுமே வரல. ஸோ சடனாக வந்து நீங்கள் அப்படியே எந்திரிச்சிருப்பீங்க. ஸோ லைக் ஒரு பேனிக் இல்லை, லைக் ஒரு ஸ்லோவாக க்ரீப்பியாக இருக்குது அந்த இடத்துல. லைக் சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிற ஒரு வைபில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறத விட இப்போது இந்த ரூம் ரொம்ப டார்க்காக இருக்குது. லைக் நீங்கள் ஒரு படுத்து தூங்கி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவள்தான். ஸோ நைட்டு வந்து டார்க் அப்படி இல்லை, அந்த டார்க் கிடையாது. ரொம்ப ஹெவியாக லைக் யாரும் இருக்க மாதிரி நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக்கு இன்னும் அவங்க பக்கத்தில் தான் இருக்கான். அவனோட ஆம் இன்னுமே அவங்க வேஸ்டஸ் தான் இருக்குது. பட் அவனோட ப்ரீத் வந்து சேஞ்ச் ஆகிருந்தது. நான் சொல்லியிருந்தேன்ல அவனோட ப்ரீத் ரொம்ப ஸ்லோவாக ஈவனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து அப்படியே லைக் முழிச்சிருக்க மாதிரி தான் இருக்கான். பட் ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறான். ஸோ அவனோட ப்ரீத்தே அன்ஈவனாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அவனோட செஸ்ட்டில் கையை வச்சுட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களோட இறப்பை சுற்றி கையை வச்சுருக்கான்ல. ஸோ அதோட கிரிப் மட்டும் டைட் பண்ணுறான். அமைதியாக இருவாயான் அப்படின்னு சொல்லி உங்களை மறுபடியும் லைக் எழுத்து உங்களை வந்து அவன் பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறான். ஸோ உங்களுக்கு வந்து அதை எப்படி சொல்கிறதுனே தெரில. அந்த ஃபீல் வந்து லைக் உங்கள் பக்கத்தில் யாரோ இருக்க மாதிரி இருக்குது. லைக் அவங்களோட ப்ரெசன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கேர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்லோவாக உங்களோட அந்த கர்டன்ஸுக்கு வந்து உங்களோட ஹெட்டை டேர்ன் பண்ணுறீங்க. ஸோ அந்த கேனபி கர்டன்ஸ் லைட்டாக அப்படியே லைக் ஆடுது. பட் ஆனால் வெளில எந்த விண்டுமே இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதோ அங்கே யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது. லைக் சம்திங் இஸ் தேர், ஆனால் உங்களுக்கு அது தெரியல. லைக் அதோட ஃபேஸே வந்து தெரியல. ஸோ லைக் உங்களுக்கு லைட்டாக ஒரு ஸ்கின் மட்டும் தெரியுது. லைக் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னே நீங்கள் எந்திரிச்சிருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை பக்கத்தில் அப்படியே புல் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே பக்கத்தில் படுக்க வச்சுருப்பான். அமைதியாருன்னு சொன்னேன்லடி பட்டுடி அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். லைக் உங்களுக்கு இப்போ ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. லைக் இப்போது இவனுக்கு எப்படி தெரியும், இவனும் நம்ம கூட தானே தூங்கினான், இவன் எப்படி தெரிஞ்சு நம்மளை படு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே உங்களோட ஃபேஸை அவனோட செஸ்ட்டில் பரி பண்ணிவிட்டு லைக் உங்களுக்கு அப்படியே லைக் கண்ணிலலாம் அப்படியே தண்ணி தேங்கிடுச்சு. லைக் உங்களுக்கு அந்த ஃபீலிங் எப்படி சொல்லினே தெரில. ஸோ அப்போது இந்த பக்கம் ஒரு ஃபிகர் அங்கே நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அந்த பெட்டோட ஃபீட் அந்த இடத்துக்கிட்ட டாலாக இருக்காங்க. பட் எனக்கு எதுவுமே பண்ணல.
ஒரு டார்க் சில்கில் வந்து அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து க்ரௌன் இருக்குது. ஸோ அந்த க்ரௌன் வந்து அவங்க நெக்கில் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு ஹெட்டு கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க லைக் ரொம்ப ஆங்கிரியாகவும் இல்லை, ரொம்ப சேடாகவுமே இல்லை, ரொம்ப க்யூரியஸாக இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க 2 பேரும் நீங்கள் படுத்திருக்கிறத மட்டும் பார்க்குறாங்க. ஸோ அந்த பிளாங்கெட்டுக்குள்ளே ஜங்குக்கோட ஹேண்ட் வந்து உங்களோட ஹேண்டு வச்சு அவன் அப்படியே லைக் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். ஸோ அவனோட ஹேண்ட் வந்து என்ன தான் ரொம்ப ஃப்ரிம்மாக அவங்களோட கையை பிடிச்சிருந்தாலும் லைட்டாக அப்படியே அவனோட கையெலாம் ஆடுது பயத்தில். ஸோ ஜங்குக் அவங்க தான் இங்கே இருக்காங்க, அவன் எந்திரிச்சிடாத ப்ளீஸ் ஐ பெக் யூ அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உங்களுக்கு இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, யார் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இங்கே இந்த சீன் கட் ஆகுதுடா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த உங்களுக்கு அந்த டூருக்கு கைடு இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, எதுக்குங்க போய் ஈஸ்ட் விங்கில் இருக்கீங்க, அது லவ்வர்ஸ் ரூம் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே வந்து லைக் ஒருத்தர் மாற்றி மூஞ்ச பார்த்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த கைட்டை திரும்பி லவ்வர்ஸ் ரூமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த கைட் லைட்டாக ஹெசிடேட் ஆகிட்டு அப்படியே சைட் பண்ணுறாங்க. அது அங்கே தான் வந்து குயின் ஹேவியான் அங்கே தான் இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வச்சாங்க, கப்புள்ஸ் அங்கே யார் வராங்களோ அவங்களோட லவ் வந்து அவங்களுக்கு பீஸ் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி அந்த கைட் சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து பீஸ் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறேன். ஸோ அந்த கைடு வந்து அவனோட கண்ணை பார்க்கவே இல்லை, அது அவங்க தூங்குறத மட்டும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கைட் சொல்கிறாங்க. ஸோ லைக் அந்த ரூமே டக்குன்னு அப்படியே அந்த ஹாட்டாக இருந்த ரூம் அப்படியே டிகிரிஸ்லாம் கம்மியாகி கோல்டான மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் நர்வஸாக லாஃப் பண்ணுங்க, ஜோக் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த கைடு வந்து இல்லை ஜோக்லாம் கிடையாது, அவங்க கப்புள்ஸ்க்கு மட்டும் தான் தெரியுவாங்களாம், டீப்பாக லவ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கைட் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ஹேண்டு அப்படியே ஜங்குக்கோட ஸ்லீவை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. லைக் கொஞ்சம் பயமாகிடுச்சு உங்களுக்கு, ஏன்னா இதுக்கவங்கள பார்த்தீங்க நீங்கள். ஸோ அந்த கைட்டை ஜங்குக்கு வந்து அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். லைக் அவன் நீங்களும் ஜங்குக்கும் சரி அந்த கைட் கிட்ட சொல்லலை நீங்கள் வந்து அந்த குயின் எடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிறத. அந்த கைடு இப்போ தான் வந்து ஜங்குக்கோட கண்ணியை பார்க்குறாங்க. அவங்களோட லவ் வர்த்தா இல்லைன்னு பார்ப்பாங்க. வர்த்து இல்லைன்னா எங்களுக்கு தெரிலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2வது நாள் ஸோ ஜங்குக்கு வந்து அந்த லைட் எதுவுமே ஆஃப் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஹெட் போர்டு இருக்குல்ல அந்த பெட்டுக்கு, ஸோ அதுக்கு எழுத்தாப்பில் அந்த மாதிரி தான் அவன் உட்காந்துருக்கான். ஸோ அதில் சாஞ்ச மாதிரி நீங்கள் வந்து அவனோட லேப்பில் படுத்துட்டு, ஜங்குக் உனக்கு நீ முழிச்சிட்ருக்கணும்னு தேவையில்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் தூங்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களும் தூங்க மாட்டாங்க, ஏதாவது ஆச்சுன்னா என்னவா ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ நீங்கள் ரொம்ப ஹார்டாக வேலை பண்ணுறீங்க. ஸோ அந்த லைட்டை ஆஃப் ஆகி ஆன் ஆகுது, மறுபடியும் ஆஃப் ஆகிடுது. ஸோ இப்போது அந்த ரூம் ஃபுல்லாக ரொம்ப டார்க்காக திக்காக சஃபகேட்டிங்காக இருக்குது. ஸோ ஜங்குக்கு அப்படியே வந்து உங்களோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணி அவனோட லேப்பில் புல் பண்ணிக்கிறான். வயன் டிஸ்ட்ராக்ட் மீ பேபி அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு எந்த நேரத்தில் இருக்கும், எங்கே வந்து என்னடா கேட்குற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ப்ளீஸ் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்லோவாக அவனை கிஸ் பண்ணுறீங்க. ஸோ லைக் அப்படியே சொல்லணும்னா கொஞ்சம் லவ்விங்க அந்த மாதிரி அவனை கம்ஃபோர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ பட் அவன் வந்து ரிட்டர்ன் பேக் கிஸ் பண்ணும்போது அதை கொஞ்சம் அவன் ரஃபாக பண்ணியிருப்பான். லைக் ஹீஸ் ட்ரைங் டு டிஸ்ட்ராக்ட் ஹிம்செல்ஃப். ஸோ அவனால் ஃபீல் பண்ண முடியுது, லைக் சம்ஒன் இஸ் கெட்டிங் க்ளோசர் டு அஸ் அப்படிங்கிற மாதிரி அவனால் ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கும் ஃபீல் பண்ண முடியுது, பட் ஆனால் நீங்கள் வந்து திரும்பவே இல்லை. ஸோ அப்போ அந்த குயின் வந்து உங்கள் 2 பேர்த்துக்கு லைக் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ லைக் அவங்களோட ஸ்லீவில் இருக்க அந்த எம்ப்ராய்ட் அது எல்லாமே உங்களால் லைக் யூ கேன் ஃபீல் இட் ப்ரஷிங் அகேன்ஸ்ட் யுவர் ஸ்கின். ஓகே, ஸோ உங்களுக்கு லைக் அதை வந்து எப்படி சொல்லுது அப்படின்னே தெரியல. நீங்கள் ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க, உங்களோட ஆர்ம்ஸ் 2மே வந்து அவனோட நெக்கை சுற்றி வச்சுட்டு. ஸோ இப்போது இந்த சீன் வந்து இங்கே கட் ஆகுதுடா.
ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் ரூம் பண்ணிருக்கீங்க. லைக் மார்னிங் மாதிரியே இல்லை. லைக் அந்த இடத்துல ஒரு சன்லைட் இல்லை, ரொம்ப டார்க்காக இருக்குது, லைக் நைட் மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போது அந்த இடத்துல போகும்போது செம்மையாக காற்றடிக்குது. ஸோ அங்கே நீங்கள் அப்படியே கதறீங்க, ஜங்குக் எங்கே இருக்க ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது இந்த பக்கம் ஜங்குக்கு பார்க்கலாம். ஸோ ஜங்குக்கு வந்து ஏதோ ஒரு ரூமில் வந்து ஒரு பாத்தப் மாதிரி இருக்குது, லைக் உடஞ்சி போன பாத்தப். ஓகே, லைக் அங்கே இங்கெல்லாம் ஓட்டையாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது பாத்தப். ஸோ அந்த இதுக்குள்ளே தான் அவன் உட்காந்துருக்கான். ஸோ அவன் அவ்வளோ ப்ளீட் ஆகிட்டுருக்கான். ஸோ அப்படியே நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் சீன் கட் பண்ணுவோம்ல, ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த குயின் வந்து உங்களோட பெட்டுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ உங்களோட ஆர்ம்ஸை வந்து நீங்கள் அவனோட நெக்கில் டைட்டாக ரேப் பண்ணிக்கிறீங்க. ஸோ டக்குன்னு வந்து அந்த குயின் வந்து அவங்களோட அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து உங்களோட லைக் நடுமண்டை இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்து வைக்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே அந்த இடம்லாம் லைக் எரியுது. அந்த இடத்துல இருக்க ஹேர் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே பிடிச்சி உங்களை பின்னாடி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. டக்குன்னு அந்த கேஸை பிரேக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே அந்த லைக் உங்களால் அதை வந்து எப்படி சொல்லணும்னா தாங்க முடியவே இல்லை. நீங்கள் டக்குன்னு அப்படியே அந்த பெட்டில் பின்னாடி எழுந்திருப்பீங்க. நீங்கள் லைக் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் உங்களால் சுத்தமாக முடியலை. ஸோ ஜங்குக் அதை பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அவங்கள தூக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அவனாலுமே வந்து லைக் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியல. லைக் ஒரு டிஸ்டன்ஸ் தவிர அவனோட கையை கூட அவனால் வெளில நீட்ட முடியல. அவன் கையை அப்படியே எரியிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. டக்குன்னு அந்த குயின் வந்து அங்கே லைக் ஒரு பெரிய பெட்டு, ஸோ அதோட எண்டில் நீங்கள் இருக்கீங்க, அதோட ஹெட்போர்ட் கிட்ட அவன் இருக்கான். ஸோ அந்த எண்டில் இருந்த குயின் வந்து அவங்களோட ஹேண்டை, அவங்களோட தம்பை வந்து இவனோட ஃபோர்ஹெட்டில் வந்து வைக்கிறாங்க. ஸோ லைக் ஹீ கேன் சீ சம்திங் இன் இஸ் ஐஸ். ஸோ அந்த குயினுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது அவனால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. லைக் அவனுக்கு அப்படியே தெரியுது, அவன் அப்படியே அழுக்குறான், கதறான், லைக் ப்ளீஸ் லீவ் மீ, எனக்கு அது எதுவும் தேவையில்லை, விடுங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் அப்படி கத்துறான். ஸோ இங்கே அவனோட கண்ணில் காமிச்சிட்டு இருக்கிறதுல ஸோ அவங்க வந்து இந்த பேலஸ் இருக்குல்ல, ஸோ இப்போ இருக்கிறது, ஸோ அந்த இடத்துலலாம் லாஃப்ட் வச்சுருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே ஜென்யூனாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ பின்னாடி இருக்க கார்டன் எல்லாமே வந்து லைக் நைட்டில் கூட அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். ஸோ குயின் ஹேவன் வந்து லைக் ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப லவ்லி அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து லைக் எப்படி சொல்கிறேன்னா அந்த ஃபுட் ஸ்டெப்ஸில் கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளோ லவ்லியான கப்பல். ஸோ அவங்க வந்து ஸோ இப்போது ஒரு நாள் வந்து அவங்க வந்து ஒரு விண்டோவோட பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்கள பேக் ஹக் பண்ணிவிட்டு போய் தூங்குறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட அந்த குயின் ஹேங்கன் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவங்களோட அந்த நக்கல்ஸ் வந்து கிஸ் பண்ணுறாங்க. லைக் இந்த ராயலாக பிரின்சஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குயினும் வந்து நம்பிட்டு அன்றைக்கி நைட்டு அவங்க பக்கத்தில் தான் படுத்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து டைட்டாக கடல் பண்ணிட்டு தூங்குறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு அவங்க ஒரு 1 o'clock சம்திங், ஸோ அந்த டைம் ஓகே பாஸ்ட் டைம் 1 o'clock. ஸோ அப்போ வந்து எழுந்திரிக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து பெட்டில் காணும். ஸோ இவன் வந்து நைட் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின் வந்து தேடிட்டுருக்காங்க தன்னோட ஹஸ்பண்ட்காக. ஸோ அந்த பெட்டுக்கு அடியில் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படியே தலை மட்டும் கிடக்குது. லைக் அவங்களோட தலை ஒரு பக்கம், பாடி ஒரு பக்கமாக கிடக்கு. ஸோ அந்த குயின் வந்து அப்படி கத்திருப்பாங்க. ஸோ லைக் அவங்களால அதை நம்ப முடியல. எப்படி லைக் யார் தலையை வெட்டியிருப்பா அப்படிங்கிற அப்படிலாம் அவங்களுக்கு வந்து அது ஒரு அப்படி அவங்க அப்படியே அழுகிறாங்க, கத்துறாங்க, கதறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்குது. ஸோ அன்றைக்கி அவங்க சர்வன்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அவராக சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இவ வந்து லக்கி, அவங்க லைக் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறக்கும்போது இவ வந்து கண்ணை திறக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. லைக் அது ஒரு பெரிய ஒரு பொய் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ அப்புறம் ஃபியூனரலுக்கு அப்புறமா இந்த பேலஸே வந்து ஒரு மாதிரி அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு.
ஸோ இந்த நார்மலாக இருந்த ஹால்ஸ் எல்லாமே அப்படி என்னமோ பெருசாக போய்க்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. பெட்டெல்லாம் ரொம்ப கோல்டாக இருக்குது. ஸோ இந்த குயின் வந்து இப்போலாம் வந்து நைட்டில் வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ லைக் அந்த ஒரு வார்ம்த் இருக்கும்ல கடல் பண்ணும்போது. ஸோ அந்த வார்ம்த்துக்காக அவங்க அவ்வளோ ஏங்குறாங்க. பட் ஆனால் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க வந்து லைக் தூங்குறதே நிப்பாட்டிட்டாங்க. அவங்க லைக் அந்த தூக்கத்தினால தானே அவன் போனான், எனக்கு அந்த தூக்கமே வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து தூங்குறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அப்படியே அந்த பேலஸை சுற்றி போவாங்க. அந்த கார்டன் லைக் ரொம்ப பிரைட்டாக அந்த கார்டன் இப்போ வந்து அப்படியே எப்படி சொல்கிறேன்னா செத்து போன மாதிரி இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த கப்புள்ஸ் வந்து இந்த பேலஸ் கேட் சைடு போகிறது, அவங்களோட கையை கோர்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு போகிறது, அதெல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லைக் அது ரொம்ப எப்படி சொல்கிறதுனா தனக்கு இந்த இது கிடச்சிச்சு. பட் ஆனால் அது வந்து இவ்வளோ நாள் இல்லவே இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு மென்டலி அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு நாள் அந்த ப்ரீஸ்ட் வந்து அங்கே பார், உனக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்படி ஆகக்கூடாது, ஏதோ எனக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரீஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த குயின் அப்படியே வந்து பக்கத்தில் அந்த நைஃபை எடுத்து அப்படியே அந்த ப்ரீஸ்டே கொண்டிருப்பாங்க. லைக் எனக்கு சொல்லு நீ யார் அப்படிங்கிறப்பல. ஸோ இப்போது அவங்க ஒரு ரூல் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ என்னோடய லவ் நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் அதை டெஸ்ட் பண்ணுற மாதிரி என் ஹஸ்பண்டே கொண்டுட்டாங்கல்ல. ஸோ அதனால் எப்போல்லாம் இந்த ரூஃப் கடையில் லவ்வர்ஸ் வராங்களோ அவங்கள நான் டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஓத் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் சென்ச்சுரிஸாக போகுது. ஸோ அவங்க வந்து லைக் இறந்துடும் இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எப்படி இறந்துருப்பாங்களோ அதே மாதிரி அவங்களோட தலையை வெட்டி தான் இறந்துருப்பாங்களும் கூட. ஸோ அவள் வந்து அந்த ரூமில் அந்த ஈஸ்ட் விங் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க. ஸோ நிறையா பேர் வந்து ஓடி இருப்பாங்க, நிறைய பேர் ஓடாமலும் இருந்திருப்பாங்க. சிலர்லாம் வந்து லைக் எந்திரிக்கும் போதே கத்திட்டு எந்திரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து இருக்காங்க. ஸோ இப்போ இந்த குயின் வந்து லைக் சிலர் வந்து கத்திருப்பாங்கல்ல. ஸோ யாரோட லவ்லாம் இவங்களுக்கு வர்த்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அவங்க எல்லாரையுமே வந்து அவங்க லைக் இவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்களோட கழுத்தெல்லாம் வெட்டி, ஸோ பின்னாடி அந்த கார்டன் இருந்துச்சுல்ல, ஸோ அந்த கார்டனே வந்து ஒரு கிரேவ்யார்டாக மாற்றிருப்பாங்க. ஸோ அந்த கிரேவில் வந்து போட்டு லைக் லவ்வர்ஸ் வந்து அப்பயும் சேர்த்து வச்சு பதைச்சிருப்பாங்க. ஸோ இப்போது இந்த ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுது. ஜங்குக்கோட லைக் அந்த சீக்ஸு அப்படியே அவனுக்கு அப்படியே அவ்வளோ தண்ணி கொட்டுது. லைக் அவன் அப்படியே அழுகுறான். லைக் எனக்கு இது வேண்டாம், விடு விடு அப்படின்ட்டு சொல்லி ஜங்குக்கு அப்படி கத்துறான். எனக்கு இந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் எதுவுமே வேண்டாம், என் கேர்ள் ஃப்ரெண்டு என்னை விடு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் இந்த குயினோட இன்னொரு ஹேண்ட் அவங்களோட நடு மண்டையில் இருக்கும்ல, ஸோ ஒரு நைஃப் வந்து இருக்கும். ஸோ லைக் இப்படி கையை நீட்டினா அங்கே கையில் ஒரு நைஃப் வருது. ஸோ நீங்கள் அப்படி கத்துறீங்க. ஸோ அப்படியே எடுத்து ஜங்குக்கோட ஹேண்டை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லி அந்த குயின் வந்து சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து கத்திருப்பான். லைக் எப்படின்னா அந்த பெயினில் வந்து அவன் செம்மையாக கத்திருப்பான். அவனுக்கு வந்து அதை தாங்கவே முடியல. கையில் ஸ்டாப் பண்ண லைக் ஃப்ரண்டில் ஸ்டாப் பண்ணால் பேக்கில் வரும் அந்த நைஃப் வெளில வந்துடுச்சு. அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுறாங்க அந்த குயின் வந்து. நீங்கள் அதை பார்த்து லைக் அப்படி ஸ்க்ரீம் பண்ணுறீங்க. உடனே அந்த நீங்கள் இப்படி திரும்பியிருப்பீங்க. அந்த குயின் வந்து உங்கள் தலையிலேருந்து கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்த உடனே ஜங்குக்கும் இல்லை, அந்த குயினும் அங்கே இல்லை. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஓடுறீங்க லைக் ஜங்குக்கை தேடிட்டு. ஸோ இப்போ நீங்கள் அந்த பேலஸ் டோர்ஸ் அங்கே இங்கேன்னு சொல்லி அப்படி ஓடி கத்தி கதறி அவனை தேடிட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலி நீங்கள் அந்த கார்டன் அந்த கிரேவ்யார்ட் கிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம அங்கே தானே சீன் கட் பண்ணோம். ஸோ இப்போ அங்கேயே பேக் போகலாம். ஸோ அந்த இடத்துல காற்று நல்லா செம்மையாக வந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. ஸோ ஒரு கிரேவில் வந்து
ஒரு ஸ்கல் மட்டும் இருக்குது, ஒரே ஒரு கிரேவில் மட்டும் ஒரு ஸ்கல் மேலே இருக்குது. ஸோ அது யார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்படி லைக் அந்த அழுகை வந்து இது பண்ணவே இல்லை. அவங்களுக்கு கண்ணு லைட்டாக மூடினா கூட ஜங்குக்கு வந்து அந்த குயின் வந்து ஸ்டாப் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த இதுதான் உங்கள் கண்ணில் வந்துகிட்டே இருக்குது மறுபடியும். ஸோ நீங்கள் அந்த கிரேவ் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அது பக்கத்தில் இருந்த ஒரு மிரர் மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படிடா ஒரு கிரேவில் வந்து ஒரு மிரர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அந்த மிரரில் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது என்னென்ன எல்லாமே நடந்திருக்கு, ஜங்குக்கு எங்கே இருக்கான் அப்படின்னே வந்து அது காமிக்குது. ஸோ அந்த இதெல்லாம் தெரியுது ஜங்குக்கு வந்து ஏதோ ஒரு பாத்டப் கிட்டே இருக்கான், அந்த பாத்டப்குள்ளார இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியுது. அவன் தனியாக இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு ஸோ நீங்கள் அப்படியே குடுன்னு மறுபடியும் அந்த பேலஸ்குள்ளே ஓடுறீங்க. ஸோ நீங்கள் இருந்தீங்கள்ல அந்த ஈஸ்ட் விங், ஸோ அதுக்குள்ளே மறுபடியும் போயிட்டு அந்த பாத்ரூம்குள்ளே போய் ஒரு இடத்துலையுமே போய் தேடுறீங்க எங்கெல்லாம் பாத்டப் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குன்னு ஒரு இது தோணும்ல. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் தேடிட்டுருக்கீங்க ஜங்குக் எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடுவில் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கால் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஸோ காலுக்குள்ளே வந்து லைக் உங்களோட மிடில் ஃபீட் இருக்குல்ல, ஸோ அதாவது சாஃப்டாக டெலிகேட்டாக இருக்கும்ல அந்த இடத்துல ஸ்கின். ஸோ அந்த இடத்துல ஒரு ஒரு மிரர் ப்ரோக்கன் மிரர். ஓகே, ஸோ அது போய் அப்படியே குத்திடுச்சு, பிளட்டு அப்படியே செம்மையாக வந்துட்டுருக்கு. ஸோ நொண்டி வந்து பக்கத்தில் ஒரு கர்டன் மாதிரி இருக்கும் ஒரு பெரிய விண்டோவில். ஸோ அதை அப்படியே நீங்கள் கிழிக்கிறீங்க. ஸோ கிழித்து உங்கள் காலை சுற்றி கட்டிக்கிறீங்க. லைக் ஒரு ஸ்லிப்பர்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, லைக் பேர் ஃபீட்டாக தான் அங்கே எங்கேயோ ஓடுறீங்க. ஜங்குக்குன்னு அப்படி கத்திட்டு ஓடுறீங்க. ஸோ அந்த பக்கம் ஜங்குக்கு லைட்டாக அவங்களோட வாய்ஸ் கேட்டிருக்கும். ஸோ அவன் அப்படியே நான் இங்கே இருக்கேன்டி அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். ஸோ நீங்கள் அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது லைக் வாய்ஸ் எங்கே வருதோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி போவோம்ல, அப்படி போகும்போது நீங்கள் ஜங்குக்கு பார்த்துருப்பீங்க ஒரு பாத்ரூமில் அந்த டப்லேருந்து அவன் ரொம்ப ட்ரை பண்ணி எந்திரிக்கிறான். பட் 2 கை பிடிச்சி தானே அவன் எந்திரிக்கணும். ஸோ அதனால் ஒரு கை மட்டும் பிடிச்சி அவனால் எந்திரிக்கவே முடியல. டப்புன்னு அந்த பாத்ரூம் டோர் வந்து அப்படியே டம்முன்னு சாத்திடுச்சு. உள்ளர இருக்கான், நீங்கள் வெளில இருக்கீங்க, மூஞ்சி பின்னாடி அது சாத்திடுச்சு. ஸோ அந்த ஹேண்டில் இருக்குல்ல அது அப்படியே உங்களோட ஃபோர்ஹெட்லேயே அப்படியே இடிச்சிருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட் அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க அந்த வலியில். ஸோ காலால் ரத்தம் வருதா, அதனால் கொஞ்சம் நொண்டி தான் நடந்துகிட்டே இருக்கீங்க நீங்கள். ஸோ அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி அப்படியே நகர பார்க்குறீங்க. ஸோ பின்னாடி ஒரு பெரிய கட்டை மாதிரி இருக்குது. ஸோ அதில் அப்படியே தடுக்கி அப்படியே கீழே விழுந்திருப்பீங்க. ஸோ டம்முன்னு அப்படியே கீழே உட்காந்ததில் உங்களுக்கு அப்படியே வந்து அந்த பின்னாடி பேக் இருக்குல்ல, ஸோ முதுகு, ஸோ அந்த இடத்துல அப்படியே ஒரு பெரிய ஒரு கீறல் மாதிரி விழுந்துருச்சு. ஸோ உங்களுக்கு காலில் ப்ளீட் ஆகுது, ஷோல்டரில், இங்கே ஃபோர்ஹெட் வலிக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து அங்கே உட்காந்து கத்திகிட்ருக்கீங்க அவன் நேம் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியல. ஸோ அந்த பேலஸும் ஆன்சர் பண்ணல. ஸோ நீங்கள் டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஓடுறீங்க பின்னாடி அந்த கிரேவியார்டுக்கு மறுபடியும். ஸோ அந்த குயின் எங்கே தான் இருக்கா, அவளையாவது ஏதாவது கெஞ்சி கூத்தாடியாவது ஜங்குக்கு லைக் எப்படியா இருந்தாலும் அவன் பாய் ஃப்ரெண்டில். ஸோ அதனால் அந்த கோல்டான ஒரு மார்பிள் ஒயிட்டாக இருக்குல்ல, ஸோ அதில் அப்படியே அந்த பிளட்டு உங்கள் ஃபீட்லேருந்து வந்து அப்படியே லைக் அந்த இதில் படுது. ஸோ லைக் யூ டோன்ட் ஈவன் ரியலைஸ் நீங்கள் எப்போது அந்த பேலஸை விட்டு வெளில வந்தீங்க அப்படின்னு சொல்லி தெரில. உங்களோட காலில் அப்படியே அந்த மட் எல்லாமே ஒட்டுது. ஸோ அந்த கிரேவ்யார்ட் கிட்ட வந்து ஒரு ஏஞ்சல் தானே இருக்குது. ஸோ அந்த ஸ்டோன் மார்க்கர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த இதில் வந்து லைக் ஒரு டேட் இருக்குது, லைக் கப்பிள்ஸ் தான். ஓகே, ஸோ அதில் ஒரு பேர் பார்க்குறீங்க, லைக் ஜான் ஜங்குக் வயன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் அப்படியே உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. லைக் நான் இன்னும் உயிரோடு தானே இருக்கேன், என் பேர் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அப்படியே பின்னாடி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட வாய்ஸ் அப்படியே வருது. ஸோ நீங்கள் அப்படியே டப்புன்னு திரும்பி இருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அவன் வந்து ரொம்ப பேலாக இருக்கு. அவனோட ஹேண்டை வந்து அவன் செஸ்ட்டில் அடிச்சிட்டு அவனோட ஃபிங்கர்ஸ்க்குள்ளே வந்து அவ்வளோ பிளட்டு. ஸோ நீங்கள் அப்படியே டக்குன்னு அவங்ககிட்ட போய் அவன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க.
ஜங்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவன்கிட்ட கேட்குறீங்க, அப்படியே அழுக்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனோட ஃப்ரீ ஹேண்டை வந்து உங்களை சுற்றி வந்து வேப் பண்ணிக்கிறான். ஓடி வந்துட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஜங்கு போயெல்லாம் ஜங்கு எனக்கு வேணாம் வா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்க அப்படியே நோட் பண்ணுறான். ஸோ பின்னாடி அப்படியே லைக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுல்ல அந்த விண்டு. ஸோ அது அப்படியே என்னமோ அந்த விண்டே செத்து போன மாதிரி இருக்குது. அந்த கிரேவியார்டு அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த குயின் வந்து ஏதோ சொல்லியிருந்தேன்ல, ஒரே ஒரு இதில் மட்டும் ஸ்கல் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கிரேவியார்ட்லேருந்து அந்த குயின் வராங்க. ஸோ அவங்களோட அந்த டார்க்கான சில்க் கவுன் வந்து அந்த டர்ட்டில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகாமலே வருது. ஸோ அவங்களோட ஹெட் அந்த ஸ்கல் இருக்குல்ல, ஸோ அவங்க அந்த ஹேண்டை மட்டும் அந்த ஸ்கல் கிட்ட அப்படியே ரேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்கல் வந்து அவங்களோட நெக்கில் வந்து ரெஸ்ட் ஆகுது. ஸோ அவங்களோட ஃபேஸ் அப்படியே ஃபுல்லாக வந்துருந்தது. ஸோ அந்த குயினை பார்த்துட்டு ஜங்குக்கோட ஹேண்டு லெக் அப்பெல்லாம் ட்ரம்பிள் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே அவனை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே கண்ணிலேருந்து தாரியாக ஊற்றுது. நீ என்ன தானே இது பண்ணணும், அவன் என் கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். ஆமாம், நான் ஒன்று தான் இது பண்ணோம், இப்போ நான் உங்கள் 2 பேர்த்தையும் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டக்குன்னு வந்து நீங்கள் உங்கள் 2 பேர்த்தையுமே வந்து அந்த லைக் எப்படி சொல்கிறேன்னா அந்த கிரவுண்டில் அப்படியே லிஃப்ட் பண்ணுது. அந்த கிரவுண்டே உங்களோட இது பண்ணிட்டேன். ஸோ உங்களை ஏதோ ஒரு இதில் அப்படியே விழுகுறீங்க. நீங்கள் 2 பேரும் ஒரு பிட்டில் வந்து விழுகுறீங்க. நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு கிரேவ், ஒரு ஓப்பன் கிரேவில் உங்கள் பேரும் ஜங்குக்கு பேரும் ஒன்று இருந்துச்சுல. ஸோ அந்த இதில் போய் விழுந்துட்றீங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து லைக் அப்படியே சாண்டில் கவரான ஃப்ளவர்ஸ் ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஸ்டோன் அப்படியே உங்களை சுற்றி அப்படியே க்ளோஸ் ஆகிடுது. ஸோ லைக் உயிரோடு வச்சு உங்களை பதைச்சிட்றாங்க. ஸோ அந்த இம்பேக்ட் வந்து உங்களோட லங்ஸ்லேருந்து அப்படியே ஏர்லாம் அப்படியே வெளில வர மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வந்து லைக் உயிரோடு தான் இருக்கீங்க, லைக் ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸோ சம்திங் அந்த மாதிரி. ஸோ அப்படியே அவனோட ஒரு ஆம் அப்படியே டப்புன்னு உங்களை சுற்றி வச்சிடுறான். ஸோ அவ்வளோ பெயினாக இருக்குது உங்களுக்கு. ஸோ மேலே இருந்து அந்த குயின் அப்படியே பார்க்குறாங்க. This is for the lovers who try to stay awake அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்படியே அந்த ஸ்டோன் அப்படியே உங்கள் 2 பேர்த்த சுற்றி அப்படியே க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்படியே அந்த ஏர்த்லாம் வந்து அப்படியே லைக் செம்மையாக மழை பெய்யுது, அப்படியே டார்க் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த சீன் அப்படியே இங்கே கட் ஆகுது. நீங்கள் அப்படியே டப்புன்னு எழுந்திரிக்கிறீங்க. டேய் ஏண்டா கடவுளை எப்போ பார்த்தாலும் இந்த லீட்ஸ் எல்லாம் கொண்டுக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான், அவன் அப்படியே சிரிக்கிறான். ஸோ அவரோட ஹேர்லாம் செம்ம மெஸ்ஸியா. ஸோ ஒரு ரவுண்டான கிளாஸ் போட்டுட்டு ஒரு டைரி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க, அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். ஸோ உங்களோட மடியில் தான் நீங்கள் வந்து அவனோட அந்த டைரியை வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அவன் இன்னும் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக அந்த டைரியை மடியில் வச்சுருப்பீங்கல்ல. ஸோ அந்த டைரியை வந்து டப்புன்னு கீழே போட்டிருப்பீங்க. ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த பெண்ட் பண்ணி அந்த உங்களோட கால் இது மேலே வச்சுட்டு லைக் அப்போ தான் கால் வந்து அந்த நோட்டில் வந்து படாது. ஸோ அதனால் காலை எடுத்து சைடில் வச்சுட்டு இது பண்ணுறீங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களோட அந்த ஆங்கிள் பார்க்குறான். ஸோ அங்கே வந்து அது ஒரு ஃபெயிண்டாக ஒரு மார்க் இருக்குது, லைக் ஒரு சிம்பிள் மாதிரி, லைக் ஒரு க்ரௌன் மாதிரி இருக்குது. டக்குன்னு வந்து ஜங்குக்கு வந்து சிரிக்கிறத நிப்பாட்டியிருப்பான். ஸோ மடியில் ஒரு பில்லோ மாதிரி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த பில்லோ அப்படியே லைக் அப்படியே பெட்டில் விழுகுது. அவன் அப்படியே இது பண்ணுறான். ஸோ அவன் அப்படியே டக்குன்னு அவன் இன்னொரு சைடில் இருந்திருப்பான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரைட்டில் இருக்கீங்கன்னா அவன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்திருப்பான். ஸோ அவன் அப்படியே அந்த பக்கத்துலேருந்து குடுகுடுன்னு வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி அப்படியே நீல் டவுன் பண்ணி உங்களோட காலை எடுத்து அவனோட லேப்பில் வைக்கிறான். அயன் என்னது அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஸோ நீங்கள் வந்து அது வந்து எப்படியோ ஒரு தடவை சின்ன வயசுல அடிப்பட்டதுடா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அடிப்பட்டது எப்படி தான் கரோன் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ டக்குன்னு நீங்கள் ஒரு டைரியை போட்டிருப்பீங்கள்ல, அவன் படிச்சுட்டு இருந்த டைரி. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. சாரி அவன் வந்து ஓப்பன் பண்ணுறான். ஸோ அதை அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே அவன் இந்த ஸ்டோரிக்காக ஒரு
ஸ்கெட்ச் வந்து ட்ரா பண்ணியிருப்பாள். ஸோ இதே மாதிரி ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஜங்குக் இம்பாசிபிள் ஜங்குக் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. தெரியும் இம்பாசிபிள் தானே நான் நினச்சேன், எனக்கே தெரியல நான் எதுக்கு அந்த பார்ட் நான் வரைஞ்சேன்னு, ஆனால் எனக்கு அது மனசில் அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சுடி அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ அப்படியே டக்குன்னு வந்து லைக் அந்த ரூமில் வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்கு, என்ன தான் லைட்ஸ் ஆனில் இருந்தாலும். ஸோ லைட்டாக ஒரே ஒரு லைட் எப்படி சொன்னால் டெக்கர் லைட் மாதிரி வைப்பாங்கல்ல, ஸோ அது அப்படியே ஃப்ளிக்கர் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகிடுச்சு, பிகாஸ் இது உங்களுக்கு முன்னாடி இருந்த இது அந்த ஸ்கார். ஸோ அதே இதை அவன் எக்ஸாக்டாக பார்க்கறதுக்கு முன்னாடியே அவன் வந்து வரைஞ்சிருக்கான். அது ரொம்ப ஃபெயிண்டாக இருக்கும், லைக் உங்களோட காலை வந்து பின்னாடி இருக்கும். ஸோ அவன் இதுக்கு முன்னாடி அதை வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கவே மாட்டான். ஸோ பின்னாடி அப்படியே மிரரில் இப்படி திரும்புறீங்க, உங்களோட 2 பேர்த்தோட ரெஃப்ளெக்ஷனுமே அதில் தெரில. லைக் அந்த அவங்க மாதிரி 2 பேர் இருக்காங்க, பட் ஆனால் இது ஃபுல்லாக வந்து சில்க் கவர்டு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுக்கு. ஸோ ஜங்குக் ஓ நோ காட் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்குறான். ஸோ அந்த அப்படியே அந்த டெம்பரேச்சரை அப்படியே ட்ராப் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ ஒரு ஃபீமேலோட வாய்ஸ் வருது, why did you come unfinished அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கு திரும்புறீங்க, ஜங்குக் நீ ஒரு ஸ்டோரி எழுதிட்டு என்ன ப்ராங்க் பண்ண நினச்சிட்ருக்கியா, என்னோட இந்த மார்க்கை பார்த்துட்டு நீ வேணும்னே தானே பண்ண, சொல்லுடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லடி, அப்போனா நான் முன்னாடியே சிரிச்சிருப்பேன்ல, என்னடி பைத்தியம் மாதிரி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ அப்படியே அந்த உங்களோட ஃபுட்டில் ஒரு மார்க் மாதிரி இருந்துச்சுல்ல, அது அப்படியே லைக் பேர்ன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே கத்திருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து டக்குன்னு அப்படியே உங்களோட காலை வந்து பிடிச்சிருப்பான். ஸோ அந்த மிரர் இருக்குல்ல, உங்களோட ரெஃப்ளெக்ஷன் அப்படியே சில்க் மாதிரி தெரிஞ்சிச்சுல்ல. ஸோ அந்த இதில் அப்படியே அந்த மிரர்லாம் லைட்டாக அப்படியே கிராக் ஆகிற மாதிரி சவுண்டு மட்டும் கேட்குது. ஸோ நீங்கள் எதுவுமே பேக் பண்ணல, உங்கள் ஃபோன் எதுவுமே இல்லை, 2 பேரும் குடுன்னு வெளில ஓடிருப்பாங்க, லைக் ஸ்லிப் போடல எதுவுமே போடல, டக்குன்னு அப்படியே அந்த ஸ்ட்ரீட்லாம் போகிறீங்க, ஸ்ட்ரீட்டில் அங்கே இங்கேன்னு ஓடுறீங்க, லைக் எங்கேயாவது போய் சேஃபாக இருக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து லைக் பக்கத்தில் வந்து எங்கே போகிறது அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு 2 பேருக்குமே வந்து தெரில. ஸோ ஜங்குக்கு அதில் லைட்டாக ஒரு முள் மட்டும் குத்திருக்கும், அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி வைன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனோட கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, என்னோட பக்கத்தில் வச்சுருக்காங்க போதாவா அப்படின்னு சொல்லி அவங்கள கடகடான்னு அப்படியே இழுத்துட்டு போகிறான். ஸோ நீங்கள் ஏன் அப்போதான் கேட்கல. ஸோ நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்க. ஸோ பின்னாடி வந்து இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாம் கேட்கல, பட் ஆனால் வர அந்த ப்ரெஷர் மட்டும் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. லைக் அந்த ப்ரெசன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. லைக் அது அவங்கள எப்படின்னா நீ திரும்பி பாரு அப்படின்னு ஒரு மாதிரி நம்மளுக்கு அப்படியே உறுத்தும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு, பட் நீங்கள் 2 பேருமே பார்க்கல. ஸோ அப்படியே அந்த சர்ச் வந்து கொஞ்சம் ஓல்டு. ஸோ சிட்டியோ லைக் இப்போ நீங்கள் இருக்கிற டவுனோட கிட்டத்தட்ட ஒரு எண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ அந்த இடத்துக்கே வந்துருப்பீங்க. ஸோ டக்குன்னு வந்து ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து அப்படியே அந்த கதவில் இது பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து உள்ளே ஓடி இருப்பீங்க, லைக் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும். பட் சின்ஸ் இது வந்து நிறைய பேர் வர சர்ச் அப்படிங்கிறதுனால வந்து நீங்களும் வந்து உள்ளே போயிருப்பீங்க. ஸோ அந்த எல்லாம் நல்லா எப்படி சொல்கிறதுனா ஃபுல்லாக கேண்டில்ஸ் இருக்குது, அவங்க எல்லாமே வந்து பைபிள்ஸ் எல்லாமே படிச்சிட்ருக்காங்க சில ப்ரீஸ்ட்லாம். ஸோ நீங்கள் வந்த சவுண்டில் வந்து லைக் நைட் டைமாக, ஸோ அதனால் வந்து நிறையா சர்ச் வந்து அப்படியே டக்குன்னு திரும்பியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி என்னடா அது அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. லைக் என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் அப்படின்னா வந்து திடீர்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தருது. பட் ஆனால் லைக் தி கேன் ஃபீல் நோ வாட்ஸ் த ரீசன். ஸோ அப்படியே வந்து ஒரு ப்ரீஸ்ட் மட்டும் உங்களை பார்த்துட்டு ஹூ மார்க்ட் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லைக் அந்த ஏரே அப்படியே கத்துற மாதிரி இருக்குது. ஸோ இப்போது அந்த சர்ச்சோட வால்ஸ்லாம் இல்லாமல் அப்படியே அவ்வளோ ஷேடோஸ் தெரியுது. உங்களுக்கும் ஜங்குக்கும் அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ அந்த
அந்த ப்ரீஸ்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து புரிஞ்சிடுச்சு லைக் வாட் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து ஜங்குக்கு வந்து அப்படி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறோம். சாரிடி நான் தானே அவளை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி அழுகிறான். ஆனால் கண்ணிலேருந்து தண்ணி வரல, லைக் ஹிஸ் ஹோல்டிங் பேக். ஸோ அந்த ப்ரீஸ்ட் வந்து இல்லை நீ எழுதலை, யூ ஜஸ்ட் ரிமெம்பர்ட் ஹர் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரீஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ஃபுட்டில் இருக்க அந்த மார்க் லைட்டாக அப்படியே க்ளோ ஆகுது, நீங்கள் அப்படி கத்துறீங்க, லைக் அது அப்படியே உங்களுக்கு பேர்னிங் சென்சேஷன். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த குயின் வந்து அப்படியே எப்படி சொல்லணும்னா காதுலேருந்து ரத்தம் வரும் அந்த மாதிரி கத்துறாங்க. ஸோ உங்கள் லைக் ஹியூமன்ஸ்க்கு கண்ணுக்கு தெரியாத சில சேஞ்ச் எல்லாமே வந்து அவங்களோட ஃபார்ம் அப்படியே பின் பண்ணுது. லைக் அப்படியே அந்த எப்படி சொன்னால் அவங்கள அப்படியே பின்னாடி அப்படியே ட்ராக் பண்ணுது அந்த டார்க்னஸில். ஸோ அப்படியே அந்த சர்ச்சோட கதவை அப்படியே தானே அப்படியே டப்புன்னு சாத்துது, ஸ்லாம் ஆகுது. ஸோ அப்படியே வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்லணும், ஒரு ரிலீஃபில் ஒரு சைலன்ஸ். ஸோ அப்படியே நீங்கள் வந்து உங்கள் அந்த பக்கத்தில் அந்த சேர்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் அப்படியே நீங்களும் ஜங்குக்கு உட்காரிங்க. அவ்வளோ லைக் 2 பேருமே இப்போ அழுதுருப்பீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களோட ஃபீட்டை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான், லைக் உங்கள் லெக்கை. ஸோ அவன் பார்க்குறான். ஸோ இப்போ அந்த மார்க் வந்து உங்களோட காலில் இல்லை. ஸோ வீக்ஸ் லேட்டர் ஸோ நீங்கள் வந்து உங்களோட பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு நார்மலான மார்னிங். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அவனோட டைரி வந்து க்ளோஸ் பண்ணுறான். ஸோ அவன் வந்து அப்படியே லைக் ஏதோ எடுக்கும் போது ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இதுக்கப்புறம் நல்லா ஹாரர்லாம் எழுதுகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறான். நிஜமா வாடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் அப்படியே லைட்டாக அப்படியே கிரின் பண்ணுறான். மேபி கொஞ்சம் ஆனால் இனிமேல் இந்த மாதிரி குயின் அப்படி இப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லலான்னு. ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து சிரிக்கிறீங்க. வெரி கிரேட். ஏன்னா ஒரு ஸ்டோரியில் அதுலேயும் சப்போஸ் நான் சர்வே பண்ணோம், நீ வேணா சாவுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே சிரிச்சிட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ உங்களோட ஃபோர்ஹெட்டில் சாஃப்டாக ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு டீல் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ ஓகே, ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடிச்சுக்கலாம் தான். ஹோப் யூ ஆல் லைக் தி ஸ்டோரி. ஸோ அது நான் எப்படி சொல்கிறது, ஒரு பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி போட்ட ஹாரர் ஸ்டோரி எல்லாமே நிஜமாலுமே நடந்த மாதிரி தான் ஃபுல்லாக நான் காமிச்சிருப்பேன். பட் இந்த இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். சரி ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணோம். ஓகே சரி, ஓகே, லவ் யூ ஆல்.